வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ ஃபைன். ஓகே. சோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூந்தல் வளர்ச்சிக்கான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில், கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம். கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம். ஓகே. வளர்ச்சி அப்படின்னு வரும்போது அது எதனால முடி உதிர்றது, அது மொத்த காரணங்கள் நிறைய. ஸோ எல்லா விதமான எந்த விதமான ரீசன்ல முடி கொட்டுறது அப்படின்னாலும் இந்த ஆயில் தேய்ச்சு வாரத்துல 2 தடவை வாஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து முடி உதிர்தல் குறையும். அந்த காரணங்கள் எதுவானாலும் அது அரெஸ்ட் ஆகும். என்ன காரணம் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு மூலிகைகளை இதுல நாங்க சேர்க்கிறோம். ஓகே. இதுல வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதே மாதிரி விளக்கெண்ணெய் எல்லாமே கலக்குறோம். இது அதாவது டென்சிட்டிக்கு என்னென்ன வேணும். சில பேருக்கு தின்னிங் அப்படிங்கறது ஒரு ரீசனா இருக்கும். சில பேருக்கு வந்து டாண்ட்ரஃப்ங்கிறது ஒரு ரீசன். சில பேருக்கு ஃப்ரண்ட் ரிசீடிங் அப்படிங்கிறது அது ஒரு காரணங்கள் அப்படின்னு வரும்போது இது மாதிரி பல்வேறு காரணங்கள். என்னன்னா நிறைய பேருக்கு இளநரை, நிறைய பேருக்கு வந்து எண்ட்ல வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் அது வருது. பொதுவான காரணங்கள் வந்து முடி லெங்தியா வளரல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருகருன்னு இல்ல. அது சில பேருக்கு வந்து சாஃப்டா இல்ல அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு டென்ஸா இல்ல அப்படிங்கிறது. நிறைய மாதிரியான பிரச்சனைகள் தலைமுடி சம்பந்தமா இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமான தீர்வு தான் இந்த கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம் ஆர் ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படிங்கறது எங்களோட தயாரிப்புல ஒண்ணு. அதுல என்னென்ன போடுறோம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்ப்போம். சுருள் பட்டை, பிஞ்சு கடுக்காய், பளிங்கு சாம்பிராணி, ரோஜா மொட்டு, வெட்டிவேர், செம்பருத்தி பூ உலர்ந்தது, கரிசிலாங்கண்ணி கீரை, கீழாநல்லி, நெல்லிக்காய், இதெல்லாம் பச்சையா அதை அரைச்சு அந்த எசன்ஸ் எடுக்கிறது. வால்மிளகு அது சேர்ப்போம். அப்புறமா வெந்தயம், வெந்தய கீரை, இது எல்லாமே வந்து இதுல கலக்கிறோம். இல்ல நெல்லிக்காய் வந்து பச்சையாவே நெல்லிக்காயை போடுவோம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ இதுல எல்லாம் நம்ம கலக்கிறது அப்படின்னு வரும்போது இது எல்லா விதமான காரணங்கள், அதாவது முடி சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும், இது வந்து ஒரு ஆண் பெண் சிறுவர் சிறுமி அது மாதிரி எல்லா வயசுக்காரங்களும் இதை வந்து தேய்ச்சு வாஷ் பண்றது தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வோட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் கொடுக்கும். இப்போ முடிங்கிறது ஆண்களை தாண்டி பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். முடி வந்து இருக்கிறதா பெண்களுக்கு அழகு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, எக்கச்சக்க காரணங்கள் நீங்க சொன்னீங்க. தின்னா இருக்கும், ஸ்பிளிட் எண்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. யோசிச்சிங்களா இது ஒண்ணு செய்யும் போது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்னா செஞ்சிடலாம் அப்படின்ற? அதாவது ஒரு இந்த பொதுவான இது காரணம், இந்த ஆயில நாங்க வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் இதுல வந்து என்ன மாதிரி தைலம் தயாரிக்கலாம் அப்படின்னு முதல்ல யோசிக்கும் பொழுது மெயின் பிரச்சனை என்னன்னா, எண்ணெயை தடவிக்கிறதே இப்ப வந்து ரொம்ப பெரிய ஒரு கடினமான காரியம். யாரை வந்து கேட்டாலும் ஆயில் வந்து நாங்க யூஸ் பண்றதே கிடையாது அப்படின்னு தான் பொதுவான ஒரு ரீசன், ஆயில் அப்ளை பண்ணாம இருக்கிறது. சோ நாங்க வந்து ஏதான ஒரு ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அது வந்து ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ஹேர் க்ரோத் அப்படின்னு ஒரு ஆயில் செய்யறோம். ஆனா அதை வந்து நாங்க தடவிக்க மாட்டோம் அப்படிங்கறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து நீங்க இந்த ஆயிலை வந்து தலையில தேய்ச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நல்லா கோம் பண்ணிட்டு வாஷ்க்கு ஒரு பவுடர் அதே மாதிரி தயாரிச்சிருக்கோம். அந்த வாஷ்க்கு கொடுக்கற பவுடரை நீங்க போட்டு அதை வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல எங்களுக்கு வந்து அந்த லேதர் இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட ஒரு ரீசன் அந்த பவுடரை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு வரும்பொழுது நாங்க என்ன சொல்வோம்னா, இந்த பவுடரை வந்து மேஜரா எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ தேவையான அளவு எடுத்துட்டு அதுல வந்து நல்ல ஹாட் வாட்டரை கலந்து உங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு யூ கேன் ஆட் லிட்டில் ஷாம்பூ, சம் டிராப்ஸ் ஆஃப் ஷாம்பூ எல்லாத்தையுமா கலந்து இந்த ஆயிலை தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் இருந்து நீங்க வாஷ் பண்ணிக்கும் போது வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயில தயாரிக்கும் பொழுது இந்த ஆயில் வந்து நல்ல மூவ் ஆகிறது. ஏன்னா தலை வாஷ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியா தான் இருக்காங்க. ரீசன் என்ன இருந்தாலும்
அத்தனை ரீசனுக்கும் அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு தான் இந்த ஆயில் கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னு சொன்னா இது கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம் தானே. இங்கிலீஷ்ல நம்ம சொன்னா கூட அத தமிழ்ல வந்து அப்படிதான் கேட்பாங்க. அவங்க கேக்குறது வந்து ஏன்னா எல்லாருக்குமே கூந்தல் அப்படிங்கிறது வளரணும் அப்படிங்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுவும் இல்லாத திக்கா வளரணும், அது வந்து கருகருன்னு வளரணும் அப்படிங்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால. சோ இப்போ இதுல போட்டிருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ ஒவ்வொன்றுத்துக்குமான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா சுருள் பட்டை அப்படிங்கிறது அது வந்து ஒரு மூலிகை தான். அது வந்து ஒரு பட்டை அப்படின்னு இருக்காது, அது கொஞ்சம் கட்டை மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறமா அது பொடியும் பண்ணலாம். அந்த சுருள் பட்டை வந்து போட்டாக்கா எண்ணெயில ரெட் கலரா மாறும். ஆனா அந்த கலரிங்காக சுருள் பட்டைய போடுறது இல்ல. சுருள் பட்டை கலரை கொடுத்தாலும் அது அதோட என்ன அதுக்குள்ள இருக்கிற தன்மை அப்படின்னா அது வந்து ஒரு மென்மை தன்மையை கொடுக்கும். சுருள் பட்டை உபயோகப்படுத்தும் போது அது கலரை மாத்துறது முதல்ல ஹேர் கலர் மாறாது, ஆயில் கலர் மாறும். பட் அது ஆயிலே பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ரெட்டா இருக்கும். ஆனா அது தலையில தடவிக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் கருகருன்னு மாறும். சோ இந்த எண்ணெயோட நிறம் மட்டும்தான் எண்ணெய் நிறத்தை மாத்தும். அதுவும் கொஞ்ச நாள் ஆனோடனே அது ஒரு டீப்பன் ஆகி அது கிட்ட கிட்ட பிளாக்காவும் மாறிடும் கொஞ்சம். இது எல்லாமே நம்ம வந்து சோலார்ல பண்றது. சோ அந்த எல்லாம் இந்த இப்போ டோட்டலா இப்போ சொல்லியிருக்கிற எல்லா பொருட்களுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பொருள்னு பாத்துருவோம். சுருள் பட்டை, பிஞ்சு கடுக்கா அப்படிங்கிறது தலைக்கு எந்த விதத்தினால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலிங் அது நிறைய பேருக்கு இருக்கு, ஸ்கேல்ஸா வருது. அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பொடுகு வருது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த பிஞ்சு கடுக்கா அந்த ஒரு கண்டிஷனிங் எஃபெக்ட கொடுக்கும் தலைக்கு. மொத்தமா கடுக்காயை மட்டும் நீங்க யூஸ் பண்றதை விட இது எல்லாமே ஒரு காம்பினேஷன்ல ஒரு ப்ரொபோர்ஷன்ல யூஸ் பண்ணும்போது எல்லா பொருட்களோட பலனும் உங்களுக்கு அந்த ஆயில் தடவிக்கும் போது கிடைக்கும். சோ பிஞ்சு கடுக்காயும் போடுறோம். இந்த பளிங்கு சாம்பிராணி அப்படிங்கிறது என்னன்னாக்கா இந்த ஆயில் தடவிக்கிறது அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கும் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. எண்ணெய் தடவிந்தா நிறைய பேருக்கு வந்து இந்த கோல்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த பளிங்கு சாம்பிராணி போடுறது வந்து எதுக்காகன்னா இந்த மாதிரி எதுவானாலுமே குளிர்ச்சியான சம்பந்தமா இல்லாட்டா கோல்டு ரிலேட்டடா, சில பேருக்கு தும்மல் இருக்கும், சில பேருக்கு வந்து ஃப்ளூயிட் அதாவது ஹெவினஸ், ஒரு ஆயில் தடவி வாஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தலை பாரமா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு ஹெவினஸ் வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பளிங்கு சாம்பிராணி போடுறோம். பிளஸ் அது வந்து it also works as a preservative. So ஒரு ஆயில்னு பண்ணும்போது அது வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தேவை. சோ அது அந்த மாதிரி யூஸ் ஆகுறது இந்த பளிங்கு சாம்பிராணி. நெக்ஸ்ட் வந்து ரோஜா மொட்டு, செம்பருத்தி பூ இதெல்லாமே வந்து ஒரு மென்மை தன்மையை கொடுக்கும். செம்பருத்திக்கு வந்து இட் இஸ் ஸ்டிமுலேட்டர் ஹேர், அதாவது ஒரு முடி வளர்ச்சியை தூண்டுற சக்தி இருக்கிறது இந்த செம்பருத்தி பூக்கு. சோ அந்த செம்பருத்தி பூ, ரோஜா மொட்டு இதெல்லாமே வந்து உலர வச்சிரும். முதல்ல வாங்கி அத ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸா உலர வச்சு அதை வந்து போடுறது அந்த ஒரு முடி வளர்ச்சியை தூண்டும் சக்தி அப்படிங்கிறது. ஆவாரம்பூ எப்படி வந்து ஆவாரம்பூ வந்து சருமத்துக்கு பொன் கலரை கொடுக்கறதோ அதே மாதிரி தலைமுடிக்கான நிறம், அது ஒரு கருகருன்னு எப்படி இருந்தா அந்த ஒரு பளபளப்பையும் கொடுக்கும் இந்த ஆவாரம்பூ. பொன் ஆவாரம்பூ ஷைனிங் பிளஸ் கருமைக்காகவும் இது ரெண்டுமே கருகரு அப்படிங்கிற எஃபெக்ட கொடுக்கிறது, நல்ல ஒரு டெக்ஸ்சர், இது ரெண்டுமே கொடுக்கறதுக்கு ஆவாரம்பூ. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா கரிசலாங்கண்ணி, கீழாநல்லி, நெல்லிக்காய் இதெல்லாம் பச்சையாவே எடுத்து அந்த சாறு அந்த எசன்ஸ எடுத்து அதையும் கூட கலப்போம். கரிசலாங்கண்ணி எல்லாருக்குமே தெரிஞ்சது, கருகரு என்ற கூந்தலுக்கு கரிசலாங்கண்ணி, முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கு கரிசலாங்கண்ணி. அதே மாதிரி கீழாநல்லி வந்து எந்த ரீசன், அதாவது அசிடிக் ப்ராப்ளம்னால தலைமுடி கொஞ்சம் கொட்டும். சோ அந்த கீழாநல்லியோட இது என்னன்னாக்கா இந்த சில பேருக்கு வந்து அசிடிசிட்டி இருந்தா முடி உதிர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த கீழாநல்லி ஹெல்ப் பண்ணும். சோ கரிசலாங்கண்ணி, கீழாநல்லி, நெல்லிக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்சது. நெல்லிக்காய் வந்து முடிய நல்லா வந்து வளர செய்யும். அதுகிட்ட அதாவது நெல்லிக்காயை சாப்பிடுறது எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி நெல்லிக்காயை நம்ம அப்ளிகேஷன்ல ஆயில்ல
தலை அதாவது ஸ்கேல்ப்ல யூஸ் பண்றதும் ரொம்ப அது ஒரு மெடிசினல் எஃபெக்ட கொடுக்கும். பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதை வந்து தயாரிக்கிறது அப்படின்னு வரும்போது இது எல்லாமா இதுல வந்து நம்ம ஆலிவ் ஆயில் அதோட கொஞ்சம் கலப்போம். விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். பேஸ் வந்து எப்பொழுதுமே நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மிக்ஸா இருக்கும். நல்லெண்ணெய் வந்து எப்பொழுதுமே தலைமுடிக்கு வளர்ச்சியை தூண்டும். தேங்காய் எண்ணெய் வந்து அந்த டெக்ஸ்சரை நல்ல பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு. சோ இந்த ரெண்டுமே ஒரு கூலிங் எஃபெக்டையும் கொடுக்கறது நல்லெண்ணெய். அதே மாதிரி விளக்கெண்ணெய் வந்து டென்சிட்டி, அது எவ்வளவு ஹெவியா இருக்கும் அதே அளவு டென்சிட்டி கொடுக்கும். கொஞ்சமா தான் அதை மிக்ஸ் பண்ணுவோம். அந்த காம்பினேஷன்ல வெரி லெஸ். நமக்கு விளக்கெண்ணெய் கொஞ்சம் கூலிங்கும் கொடுக்கும். அதனால கொஞ்சமா தான் அந்த எண்ட்ல வந்து so many kgs பண்ணும்போது it will be in milli liters அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ரேஞ்சில தான் வந்து விளக்கெண்ணெயை கலப்போம். சோ இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் எசன்ஸ் எடுத்த கீரை, அப்புறமா இந்த ட்ரை ஹெர்ப்ஸ், இது எல்லாம் என்ன செய்வோம்னா முதல்ல வந்து தேங்காய் எண்ணெயில எல்லா பொருட்களையும் தேங்காய் எண்ணெயில போட்டு அப்படியே டிப் பண்ணிடுவோம். டிப் பண்ணி அது வந்து எந்த அளவுல இருக்கணும் அப்படின்னாக்கா அதை டிப் பண்ணா கூட இது மொத்தமா அப்படியே கசகசகசான்னு இருக்கும். அது நிறைய ஆயில் விடாம அதுல முதல்ல ஊற வச்சுட்டு அது ஒரு 1 வீக், அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் மேல தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் லேயர்லயே அது வந்து ஒரு 4-5 லேயர்ஸ்ல போட்டு அது வந்து அது முழுக்க சோலார் தான். ஒவ்வொரு லேயருக்கு மேலயும் தேங்காய் எண்ணெய் இருக்கிற மாதிரி. ஆமா, அது வந்து வெயில்ல வச்சே தான் எடுப்போம். அது காய்ச்சறதே கிடையாது. அதுக்கு மேல நல்லெண்ணெய் வந்து டிபெண்டிங் ஆன் த காம்பினேஷன் எப்படின்னாக்கா ஒரு 15% எடுத்துப்போம் நல்லெண்ணெய். அந்த நல்லெண்ணெயும் அதுவும் ராவா தான் இருக்கும். பச்சை நல்லெண்ணெய அதாவது பியூரா இருக்கணும், ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும். ஆனா அது வந்து எசன்ஸ் எடுத்த நல்லெண்ணெயா இல்லாம குக்கிங்க்கு யூஸ் பண்ற நல்லெண்ணெய் கிடையாது. குக்கிங்க்கு யூஸ் பண்ற நல்லெண்ணெய் என்னன்னாக்கா அதுல இருந்து அந்த எண்ணெய் பிசுக்குத்தன்மை போனதுக்கு அப்புறம் வருதுதான். பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் ஹார்ட் அப்படின்னு இந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ற நல்லெண்ணெய் இருக்கும். பட் இதுக்கு யூஸ் பண்ற நல்லெண்ணெய்க்கு பிசுக்குத்தன்மை உடையதா ஸ்ட்ரெயிட்டா அப்படியே எடுக்கிற எண்ணெய். அந்த நல்லெண்ணெய் ஒரு 15%. கடைசியா வந்து விளக்கெண்ணெய்ங்கிறது ஒரு 0.5%. அந்த மாதிரி ஆட் பண்ணி இது மொத்தமா இது தயாரிக்கிறதுக்கு சம்மர்ல தான் செய்ய முடியும். சம்மர்ல பண்ணறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். நீங்க ஏன் இத சோலார்ல பண்றீங்க? அந்த பண்றதுக்கு ஒரு ரீசன், சோலார் எஃபெக்டோட பண்ணும் பொழுது அந்த ஹெர்ப்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் இன்னும் கொஞ்சம் நிறையாருது. அந்த சோலார் எனர்ஜியோட மிக்ஸ் ஆகிறதுனால இது வந்து அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்கா கலர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா there is no need for a preservative. சோலார்லயே இருக்கிறதுனால ஷெல்ஃப் டைம் இன்க்ரீசஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயில் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு வந்து ஷெல்ஃப் டைம் ரொம்ப முக்கியம். ஸோ இது அண்டர் சோலார்லயே பண்றதுனால அந்த வெயில்லயே இருக்கிறதுனால நம்ம வந்து இதுல பச்சையா கீரை எல்லாம் போடுறோம். ஸோ அதுக்கு அதுல இருக்கிற ஒரு நீர் சத்து எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே கலக்கும் பொழுது அந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. அந்த மாய்ஸ்சரை எடுக்கிறது வந்து நம்ம காய்ச்சி எடுத்தோம்னாக்கா அதுக்கு வந்து ஷெல்ஃப் டைம் சொல்ல முடியாது. whereas if it is under solar sunல இருந்து அதை நம்ம பண்ணும் பொழுது we are definite but there is no need for a preservative. அப்படி இருக்கும் பொழுதும் preservative-ஆவே இருக்கிறதும் அந்த ingredients-ல like vetiver it works like a preservative. அதே மாதிரி பளிங்கு சாம்பிராணி works like a preservative. அதே மாதிரி வந்து எண்ணெய் பிசுக்குத்தன்மை கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஆயில் அப்சார்பண்டா இருந்து அந்த எண்ணெயை தடவிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வழியிற மாதிரி எல்லாம் இருக்காது. பயன்படுத்துற முறை வாரத்துல 2 தடவை. வாரத்துல 2 தடவைமா. எப்படின்னாக்கா ஒரு 3 ஸ்பூன் இல்லாட்டா 4 ஸ்பூன் டிபெண்டிங் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த ஹேர். நல்ல திக்கா இருக்கிறவங்க நிறையவே எடுத்துக்கலாம். ஒரு கப்புல எடுத்துட்டு there is no need to heat that. ஹீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய ஆயில் போட்டு
யூ ஹாவ் டு கோம் த ஹேர் ஃபார் 5 minutes. ஓகே. அதுக்கப்புறமா ஒரு 15 minutes கழிச்சு வாஷ். அண்ட் மேம் இப்போ வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடையும் சொல்லிட்டீங்க. பட் ஐ ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. இப்போ இதுல நமக்கு வந்து என்ன ஏரியாஸ்ல இருக்க கஸ்டமர்ஸ் உங்களுக்கு, ஏன்னா சில அப்ராட்ல இருக்க கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே குளிர் தான் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அப்ராட்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ கல்ஃப் எடுத்துக்கோங்க. கல்ஃப் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கல்ஃப் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு என்னன்னாக்கா இட் இஸ் a centralized AC. அங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ஹைனாலும் சென்ட்ரலைஸ்டு ஏசி அப்படிங்கறதுனால ஏசியில இருந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசியில இருக்கவங்களுக்கு தே கோ ட்ரை. முதல்ல வந்து முடி வந்து டென்சிட்டி குறைஞ்சிரும், திக்னஸ் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸ் வந்துரும். அவங்களோட பிரச்சனை இதுதான். சோ அந்த பிரச்சனைய தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் கறக்குறோம். வெந்தய கீரை இது ரெண்டும் வந்து அந்த மென்மை தன்மையை கொடுக்கறது. சோ அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு அந்த பிகாஸ் ஆஃப் த சென்ட்ரலைஸ்டு ஏசி வர பிரச்சனை, தின்னிங் ஒரு ப்ராப்ளம், அவங்களுக்கு வந்து டாண்ட்ரஃப் ஒரு ப்ராப்ளம், இந்த ரெண்டும் இருக்கும்போது முடி வளர்ச்சி கண்டிப்பா இருக்காது. ஏசில இருக்கவங்களுக்கு டாண்ட்ரஃப் பெரிய ப்ராப்ளம். டாண்ட்ரஃப் அதாவது அது வந்து ஸ்கேலிங் லெவலுக்கு போயிடும். சோ இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் வெந்தயம், வெந்தயக்கீரை, செம்பருத்தி பூ. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். செம்பருத்தி இலைய வந்து நிறைய பேர், நான் இப்பதான் கேட்க வந்தேன், பூ மட்டும் எடுத்திருக்கீங்க, ஏன் இலை எடுத்துக்கல? உங்களுக்கு அந்த கேள்வி வந்துதான். செம்பருத்தி பூவை மட்டும் இதுல போட்டிருக்கோம், ஏன் இலைய இதுல போடல அப்படின்னாக்கா, இலைய மட்டும் நீங்க எடுத்து அதோட ஜெல்ல தலைய வாஷ் பண்ணிக்க வச்சுக்கலாமே இல்லையா, அந்த இலைய வந்து போட்டு காய்ச்சி தைலம் காய்ச்ச முடியாது. அந்த ஜெல் வந்து அதுல இருந்து பிரிக்கவும் முடியாது, அந்த ஆயிலா அது வரவும் வராது. பிகாஸ் ஆஃப் த அந்த ஜெல் இருக்கிறதுனால, இலையில இருக்கிற ஜெல் இருக்கிறதுனால அது வந்து எண்ணெயா அதை காய்ச்ச முடியாது. பட் அதை வந்து வாஷ் பண்றதுக்கு, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த தைலம் தேய்ச்சிட்டு நீங்க அந்த செம்பருத்தி இலை, வீட்டுல செம்பருத்தி பூ, செம்பருத்தி செடி இருந்ததுன்னா பூவை தைலமா காய்ச்சிக்கலாம், இலைய வந்து வாஷ்க்கு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஜெல்லுல நீங்க வந்து யூ கேன் மிக்ஸ் த பவுடர், ஹேர் வாஷ் பவுடர், அந்த செம்பருத்தி இலையோட ஜெல்லுல மிக்ஸ் பண்ணி போட்டு வாஷ் பண்ணாலே தலை வந்து லைக் ஷாம்பு யூசர்ஸ்க்கு கூட ஷாம்பு இல்லாம அப்படியே அந்த ஒரு லாதர் இம்பாக்ட் கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இத வீட்லயும் தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு இப்போ மொத்தமா வேணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன், ஹோல்சேல் வாங்குறவங்கன்னா ஓகே இவ்வளவு கேஜிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரினா அவங்க கொடுக்க முடியும். பட் ரீட்டைலர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குமா? ரீட்டைலர் சில்லறையா வாங்குறாங்க இல்லையா? சோ அவங்க வாங்க முடியுமா இந்த மாதிரி விஷயத்தை? வாங்குறாங்க, வாங்கி அவுட்லெட் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுவும் பட் இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் தே கேன் கான்டாக்ட் மீ. ஒரு அவுட்லெட் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மொத்தமா வாங்கி அது அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் செய்யறோம். அந்த மாதிரியும் வந்து வி வெல்கம் இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இதை வாங்கி வச்சு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரியும். தைலத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வெந்தயம் அப்படிங்கிறது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபைனலா நம்ம எவ்வளவு கேஜிஸ் ஆட் பண்றோமோ அதை பொறுத்து 1 or 2 drops அல்ல மில்லி லிட்டர்ஸ் வந்து நம்ம விளக்கெண்ணையும் சேர்க்கிறோம். விளக்கெண்ணையும் வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். சோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த எண்ணெய் தேய்க்கும் போது அவங்களுக்கு பிரச்சனைகள் வருமா? பட் அதை சப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் நாங்க இந்த பளிங்கு சாம்பிராணி யூஸ் பண்றோம், கடுக்கா யூஸ் பண்றோம். இதெல்லாமே வந்து ஃப்ளூயிடா எடுக்கும். நீர்த்தன்மையை வெட்டி வேர் போடுறதே அதுதான். அது ஆயிலே அப்சார்ப் பண்ணும்போது அது நீர் பதம் இருந்ததுன்னா அதுவும் அப்சார்ப் பண்ணிடும். சோ இந்த ஆடிங் கேஸ்டர் ஆயிலோ இல்ல வெந்தயக்கீரையோ வெந்தயமோ குளிர்ச்சி தரும் அப்படிங்கறத விட அந்த குளிர்ச்சி தரும் பொருட்களை நம்ம உபயோகப்படுத்துறது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு. பட் அதே சமயத்துல இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது. அந்த பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்கு நம்ம இதுல சப்ளிமெண்டிங் அந்த ஒரு கூலிங்னா ஒரு ஹீட் இத மாதிரி தான். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்றது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றதெல்லாம் வந்து இது ரெண்டையும் காம்பினேஷன்ல போடும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், அந்த மாதிரி சைனஸ் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. பிஞ்சு கடுக்கா, அந்த பெரிய கடுக்கா, அந்த சாம்பிராணி, வெட்டிவேர், இது எல்லாமே ஈவன் ஆவாரம்பூ வந்து அந்த ஃப்ளூயிடை எடுக்கும். ஆவாரம்பூ வந்து கருகரு மட்டும் கொடுக்காது, அது வந்து முடி வளர்ச்சியை மட்டும் தூண்டாது. இதே மாதிரி வந்து தலை பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சைனஸ் கம்ப்ளைண்ட், அதுக்கும் இது வந்து ஹெல்ப் ஆகும்.
இப்ப ஏன் கேட்டேன்னா நம்ம ஷோ எப்படி வியூவர்ஸ் பாத்துட்டு இருப்பாங்க, பாக்கும்போது அவங்களுக்கு 1008 கேள்வி டவுட் வரும். நான் யூஸ் பண்ணலாமா, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அவன் யூஸ் பண்ணலாம், அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அதனாலதான் நம்ம ஷோ பார்க்கும்போதே உங்களுக்கு டவுட்ஸே வரக்கூடாது, இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தோணவே கூடாது. அதெல்லாம் சேர்த்துதான் நான் கேட்கிறேன். அதே மாதிரி மேம், இப்போ இருக்கிற இந்த மிஷனரி லைஃப்ல ஆஃபீஸ் கோயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சண்டே ஒரே ஒரு நாள் தான் லீவ் இருக்கும். நீங்க வீக்லி ட்வைஸ் இதை யூஸ் பண்ண சொன்னீங்க. சோ அந்த மாதிரி டயத்துல எனக்கு டைம் இல்ல, நான் ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாமா இல்ல கம்பல்சரி ட்வைஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற பர்சன்ஸ்க்கு ட்வைஸ் எதுக்கு யூஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னாக்கா, ஒரு வாரம் அப்படிங்கிறது நீங்க வந்து யூ மே பி டிராவலிங் என்ன, ஒரு கார்ல போலாம், இல்லைன்னாக்கா ஒரு அந்த டிராவல் அப்படிங்கிறது ஒரு மஸ்ட் ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ஆசிசே. அந்த டிராவல்ல வர வந்து ஒரு பொல்யூஷன்ல ஹேர் எல்லாம் வந்து கண்டிப்பா வாஷ் பண்ணியே ஆகணும் வீக்லி ட்வைஸ்ன்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வீக்லி ஒன்ஸ், தட் இஸ் ஹாலிடே அன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சோக் பண்ணி யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம். நடுவுல ஒரு நாள் வாஷ் பண்ணும்போது ஜஸ்ட் அப்ளை த ஆயில், இமீடியட்லி கோம் த ஹேர் அண்ட் வாஷ் இட். அதாவது வாஷ் பண்ணாம இருக்கிறத விட வாஷ் பண்றது இட் வில் ஹெல்ப். முக்கியமான விஷயம், இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு கோம் பண்ணணும். ஆமா, அது தட் இஸ் a மசாஜ். எப்போதுமே எண்ணெய் தடவிக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து தலைமுடி வந்து எண்ணெயெல்லாம் வாங்கிட்டேன் தேய்ச்சிட்டேன் அது வளரவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்றது, நீங்க வந்து முதல்ல தலைமுடிய எண்டு வரைக்கும் வாடுறத ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க. இந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்றது பிரயோஜனமே கிடையாது. நீங்க எந்த மாதிரி உங்க தலைமுடிய பிரிச்சு ரெண்டா பிரிச்சு நல்ல எண்டு வரைக்கும், இன்ஃபேக்ட் இந்த ஆயில் தேய்ச்சு வாஷ் பண்றது சின்ன சின்ன ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு மெயினா வந்து பெயின் இந்த பிரச்சனையே வராம இருக்கும். இவங்க இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணாங்கன்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த ஆயில் போட்டு நல்ல கோம் பண்ணுங்கன்னு சொல்றதே, என்ட்ரி ஒரே ஒரு என்ட்ரி ஆயிருந்தனா கூட பெயின் அது மல்டிப்ளை ஆகி கண்டிப்பா பெயின் ஈருன்னு வராம இருக்கிறதுக்கு. சோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா இதை பண்ணுங்க. வீக்லி ட்வைஸ்ங்கிறது ஜஸ்ட் ஆயில் அப்ளை, அதாவது இல்லைன்னா அது ஆயில கிட்டக்கே போக மாட்டேங்க, வாரம் பூரா எண்ணெய யூஸ் பண்ண மாட்டேங்க, நடுவுல கொஞ்சம் போட்டு டைம் நிறைய கன்சியூம் பண்ண வேண்டாம், உடனே கூட நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம், ஊற வைக்காம வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லெஷர்லியா வீக்லி ஒன்ஸ் செஞ்சுட்டு நடுவுல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இதை வாஷ் பண்ணிட்டீங்கன்னாக்கா the whole week முடி வந்து கண்டிஷனிங் எஃபெக்டோட இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாம இருக்கும். தலைமுடிக்கான எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஓகே, இந்த பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சேர்த்து சொல்லிட்டீங்க இல்லனா? ஸ்கூல் இல்ல, பெயின் தனி, பட் இந்த கோம்பிங்ன்றது இருக்கு இல்லையா, அதனால வந்து என்ட்ரானா இவங்க இமிடியேட்டா பாத்துருவாங்க. கண்டிப்பா, அதுக்காக தான் சொல்றது. பெயின் வந்து 1-2 யார் தலையில இருந்தானே வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆயில் பண்ணி நீங்க வாரும் போது அது வெளில வந்துரும். ஓகே, சரி, அதனாலதான் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் கண்டிப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது பேரண்ட்ஸ்க்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். இல்ல, அது நிறைய அனுப்புறோம். தலைமுடி கழுத்துல காதுல எல்லாம் ஈர் வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு செய்யறத விட தனி ஆயில் வச்சிருக்கோம், பட் அது வராம பாத்துக்கிறது தான். அது ஒண்ணுக்காவது தனியா வச்சிருந்தீங்களே, அல்லாட்டி இதையும் மொத்தமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி. இல்ல, அது வந்து ரொம்ப வந்தவங்களுக்கு இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஓகே, அது கொஞ்சம் சிவியர் ஆயிட்டு காது கிட்ட எல்லாம் ஈரு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இதெல்லாம் சரியாகாது. அதுக்கு தனியா கொடுத்து அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ண சொல்லணும். சூப்பர் மேம். சோ இன்னைக்கு வந்து கூந்தல் வளர்ச்சி தைலம் எப்படி பயன்படுத்தினதுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். சோ இந்த வாரம் நம்ம பார்த்த கூந்தல் வளர்ச்சி தைலம் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க, முக்கியமா கோம் பண்ணுங்க. இது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீரும் அப்படிங்கறத நிறைய பேர் எங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு இருக்க ஷோ பொறுத்து